ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் தரப்பில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 5 நியூ அப்டேட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே யூடியூபர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லான ஒரு அப்டேட்டாக இருக்குது. லைக் இப்போ தான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்கமிங் டேஸில் உங்களுக்கு வந்து அவைலபிள் ஆகிரும், ஒரு வேலை இல்லை அப்படின்னு சொன்னாலும். ஸோ அது என்னென்ன ஃபீச்சர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஜராக நம்ம பார்க்கக்கூடியது எப்போவுமே இந்த அட்டு போட்டு மென்ஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, ஒரு சேனலை டேக் பண்ணுறது, என்ன நம்மளுடைய சேனலில் இன்னொருத்தங்க டேக் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. 0 சப்ஸ்கிரைபர்ஸில் எனேபிள் ஆகுது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ரீசெண்ட் வீடியோஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். இதை ஃபஸ்ட்டாக நான் வந்து அப்டேட்டாக சொல்லிக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரிசர்ச் ஆப்ஷன். லைக் ரிசர்ச் ஆப்ஷன் இன்னும் நிறைய பேருக்கு அவைலபிள் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த எண்ட் ஆஃப் ஏப்ரலுக்குள்ளே அவைலபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் தரப்பில் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரிசர்ச் ஆப்ஷனில் எக்ஸ்ட்ராவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சேனலில் எந்த கீவேர்ட்ஸ் வந்து அதிகமாக வந்து உங்களுடைய ஆடியன்ஸ் வந்து சர்ச் பண்ணுறாங்க, உங்களுடைய சேனலுக்கு ரிலேட்டடாக உள்ள ஹை கீவேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதுலாம் சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்ச் ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். அதெல்லாம் கீவேர்ட் டூல் சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரியே தான் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோலேயே இதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் வந்து அனலிட்டிக்ஸ் பேஜ்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அவைலபிள் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் வெயிட் பண்ணுங்கள். என்னுடைய இந்த சேனலையும் சரி அண்ட் அனதர் சேனலையும் சரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆகலை. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எண்ட் ஆஃப் ஏப்ரலுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, அதாவது சப்டைட்டில் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதாவது பெர்மிஷன், சேனல் பெர்மிஷன் நார்மலாக வந்து நம்ம யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வீடியோ கொடுப்போம் பார்த்தீங்களா, அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டிலுக்குன்னு ஒரு எடிட்டர் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. லைக் ஒருத்தங்களை வந்து நீங்கள் வந்து அந்த சப்டைட்டிலுக்காக மட்டும், அதாவது கேப்ஷன்ஸ்க்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தங்களை ஆட் பண்ணுறீங்க எக்ஸ்ட்ராவா அப்படின்னு சொன்னால் சேனல் பர்மிஷனில் போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வந்துருக்கு. எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து மேனேஜர் எடிட்டர் மாதிரியான ஆப்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கூட சேர்த்தாப்புல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்டைட்டில் எடிட்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இது கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கு அடுத்து நாலாவதாக பார்க்கக்கூடிய அப்டேட் என்னன்னா, அதாவது குறிப்பிட்டு வந்து சேனலில் ஒவ்வொருத்தங்களும் வியூவர் வந்து கமெண்ட் பண்ணும்போது லைக் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். லைக் அந்த கைட்லைன்ஸை பார்த்துட்டு அதுக்கு அக்செப்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகி கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3 கைட்லைன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப் டு வந்து. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிரியேட்டருக்கும் வியூவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான இன்ட்ராக்ஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் கமெண்ட் செக்ஷனில் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த அப்டேட்டாக யூடியூப் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்டேட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஓல்டஸ்ட். இந்த ஷார்ட் பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நமக்கு நார்மலாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஷார்ட் பை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து பாப்புலரான வீடியோஸ் செக் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தது வந்து ஓல்டஸ்ட்டை செக் பண்ணுவோம். இந்த பாப்புலரான விஷயங்கள் இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்டில் இருக்குது. பட் ஓல்டஸ்ட் அப்படிங்கிற ஒன்று வந்து வர மாட்டேங்குது. நான் கூட சொல்லியிருந்தேன் அந்த அப்டேட் நல்லா இருக்குது, பட் இந்த டேட்டா ஓல்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எதுக்காக எடுத்தாங்கன்னு தெரியல. அது நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுலாம். ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன். லைக் நம்ம வந்து ஒரு வியூவராக இருக்கட்டும், ஒரு கிரியேட்டராக இருக்கட்டும், அவங்களுடைய ஓல்டு வீடியோஸை எப்போவுமே செக் பண்ண விரும்புவோம். அவங்க என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க என்ன மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, அவங்களோட வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, எல்லாத்தையுமே செக் பண்ண கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு பிடிச்ச ஒவ்வொரு கிரியேட்டரையும் லைக் வந்து நியூவாக ஒரு சேனலை பார்த்தாலும் சரி, இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, பட் ஓல்டஸ்ட் வீடியோஸை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஸ்க்ரோல் பண்ணி பாட்டமுக்கு போக வேண்டியிருக்கும். லைக் சிம்பிளாக அந்த ஒரு ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டு ஓல்டஸ்ட்டை கிளிக் பண்ணோம்னா மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சரை எடுக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பேட் அப்டேட்டாக தான் இருந்தது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நான் மட்டும் சொல்லலை, நிறைய கிரியேட்டர்ஸ் வந்து ஃபீட்பேக்காகவும் சென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிரியேட்டர் இன்சைடர் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, லைக் வந்து யூடியூப் கிட்ட இதை வந்து நாங்கள் பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ கிரியேட்டர் இன்சைடர் அஃபிஷியல் சேனலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயமா இருக்குது. சேனல் பேஜில் நம்ம கண்டென்ட் அந்த வீடியோஸ்குள்ளே போனோம் அப்படின்னு சொன்னால் வீடியோஸு, ஷார்ட்ஸு, லைவ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே சூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இதை கிளிக் பண்ணும்போது மோஸ்ட் பாப்புலர் அண்ட் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோஸ் மட்டும் பார்க்குற மாதிரி இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து அந்த டேட்டா ஓல்டஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்தா பக்காவான ஒரு அப்டேட்டாக இருக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கிளியராக புரிஞ்சுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோவில் தான் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேட்மெண்ட்ஸ் நம்ம இருக்காங்க கமெண்ட் ஸ்டடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுறதுனால எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. பார்த்துக்கிறோம். நன்றி. பை. சி யூ. நல்ல வீடியோஸ் நிற்கும்.